ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ்கே நாகேந்திரனை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ்கே நாகேந்திரனை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வரும்போது மட்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் கச்சத்தீவை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என விமர்சித்தார். பரமக்குடியில நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது கச்சத்தீவை பத்தி பேசுவாங்க. ஐயா, உங்களுக்கு தெரியும், 1972 காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி இருவரும் சேர்ந்து நம்முடைய மகாராஜா கூட இங்க வந்திருக்கிறார். ராமநாதபுரத்துடைய சமாஸ்தான மகாராஜா வந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் காலகாலமாக கச்சத்தீவு அந்த சமஸ்தானத்துக்குள்ள வந்த பொழுது கூட குத்தகைக்காகத்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே நாள்ல யாரையும் கேட்காம 1972 அதை தானமாக கொடுத்துவிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்கள் கைது செய்யப்பட்டு 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் 82 மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக அருமை சொந்தங்களே பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நிற்கின்றார். ஆழ்கடலில் எந்த ஒரு துப்பாக்கிச் சூடும் இல்லை என்கின்ற அளவுக்கு நம்முடைய ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் மீனவ பிரச்சனை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. இதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊத்தி கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு இன்னைக்கும் அதை மீட்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடார்.